அனைவருக்கும் வணக்கம். இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது 4th யூனிட்டு. ஆல்ரெடி நம்ம 3 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5 டெஸ்ட்டும் நம்ம எழுதிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அடுத்த யூனிட் நம்பர் 4, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். யூனிட் நம்பர் 4 என்னங்க? ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த யூனிட்டில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அப்புறம் நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம். மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ்வெல்லியன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெலாசிட்டிஸ், மீன், ரூட் மீன் ஸ்கொயர் and most probable velocities, Bose-Einstein distribution function, phonon gas, black body radiation, Fermi-Dirac statistics, distribution function, electron gas, polyparamagnetism, thermionic emission, elementary idea of phase transition, properties of liquid helium, phase, Liouville's theorem, statistical equation, microcanonical ensembles. So microcanonical ensembles, equation of state, thermodynamic functions of an ideal gas, equipartition of energy. இதாங்க நம்ம சிலபஸ்ஸு. இந்த சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க மறுபடியும் தடவை காட்டுறேன் என்னென்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். ஸ்ட்ராட்டஜிக்கல் மெக்கானிக்ஸில் யூனிட் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்? மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்ட்ராட்டஜிக்ஸு, மேக்ஸ்வெல்லியன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெலாசிட்டிஸ், மீன் ரூட், மீன் ஸ்கொயர் அண்ட் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிஸ், போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்ட்ராட்டஜிக்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், phonon gas, black body radiation, Fermi-Dirac statistics, distribution function, electron gas, polyparamagnetism, thermionic emission, elementary idea of phase transition, properties of liquid helium, space, Liouville's theorem, statistical equation, microcanonical ensembles, equation of state, thermodynamic functions of an ideal gas, equipartition of energy. சரிங்களா? ஸோ வாங்க டாபிக் உள்ள போகலாம். இப்போ சிலபஸில் பார்த்தீங்கன்னா எடுத்தோம் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேக்ஸ்வெல்லியன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு அதை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி அது புரியணும் அப்படின்னா ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் நமக்கு தேவைப்படுது. அதை நாங்கள் கொடுக்க போகிறேன். இடத்துல பாருங்கள், தெர்மோடைனமிக் சிஸ்டம், அதை நம்ம எதுனா சொல்லுவோம், வெப்ப இயக்கவியல் நம்ம சொல்லுவோம். தெர்மோடைனமிக் சிஸ்டம், வெப்ப இயக்கவியல். அந்த வெப்ப இயக்கவியலில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஜென்ரலாக பிரிக்கிறோம். கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம், கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம். நல்லா பார்த்துக்குங்க. தெர்மோடைனமிக்ஸ்னாவே நமக்கு தெரியும். தெர்மோனா என்னது? வெப்பம். டைனமிக்ஸ்னால் இயக்கம். அப்போது தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது வெப்ப இயக்கவியல். தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறோம்? வெப்ப இயக்கவியல். இதில் 2 டைப் ஜென்ரலாக பிரிப்போம். கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம், ஒன்று வந்து கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம். ஸோ நிறைய கண்ட்ரோல் பண்ணுறது, இங்கே வந்து கன அளவு கண்ட்ரோல் பண்ணுறது. கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம், கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம். அடுத்து கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அதில் 2 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து க்ளோஸ்டு சிஸ்டம், ஒன்று வந்து ஐசோலேட்டடு சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டடு சிஸ்டம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். மறந்துடாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தெர்மோடைனமிக்ஸை 2 வகையாக, தெர்மோடைனமிக்ஸில் 2 பார்ட்டிஷன், 2 டைப் படிக்கிறோம். ஒன்று வந்து கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம், இன்னொன்று வந்து கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம். கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம் வந்து ஃபர்தராக இன்னும் 2 டைப் பண்ணுறோம். என்னது? க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டடு சிஸ்டம். அடுத்து கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டத்தை ஓப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்ப்போம். அப்போது ஜென்ரலாக தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை சிஸ்டம் இருக்குது? 3 சிஸ்டம் இருக்குது. என்னென்ன சிஸ்டம்? க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டடு சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டடு சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம். இந்த 3 சிஸ்டம் தெர்மோடைனமிக்ஸில் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன் பாருங்கள். தெர்மோடைனமிக் சிஸ்டமில் 2 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. என்னது? ஒன்று வந்து கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம், இன்னொன்று வந்து கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம். ஸோ கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டடு சிஸ்டம் ரெண்டுமே எதில் வருது? கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டத்தில் வருது.
ஸோ ஓப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறது கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டத்தில் வருது. புரியுதுங்களா? ஓகே, சரிங்க சார், நீங்கள் சொல்லிட்டீங்க தெர்மோடைனமிக்ஸ்னால் என்ன, அதில் இருக்க டைப்ஸ்னால் என்ன. ஓகே, அப்போது இந்த ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன, க்ளோஸ்டு சிஸ்டம்னா என்ன, ஓப்பன் சிஸ்டம்னா என்ன, அது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? வாங்க ஃபஸ்ட்டு ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும், அந்த சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்க்கும் எந்த விதமான எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜியோ மேட்ரோ எதுவும் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. புரியுதுங்களா? இந்த இடத்துல இந்த சிம்பிள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா, இந்த மாதிரி லைட்டாக போட்டிருந்தா அது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி, இந்த மாதிரி டார்க்காக போட்டிருந்தா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மேட்டர். இப்போ இந்த சிங்கிள் இந்த மாதிரி போட்டால் என்ன அர்த்தம்னா, தெர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி அண்ட் மேட்டர் டு தி சரௌண்டிங். அதாவது வெளிப்புறத்துக்கும் சுற்றுப்புறத்துக்கும் அந்த சிஸ்டத்துக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் எதுவும் பரிமாற்ற கொள்ள முடியாது, எதுவுமே நடக்காது, அது அப்படியே தான் இருக்கும். அது மாதிரி இருக்கிற சிஸ்டத்துக்கு பேர் என்ன சொல்கிறோம், நம்ம ஐசோலேட்டட் சிஸ்டம்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், அந்த மாதிரி இருக்கிற சிஸ்டத்துக்கு தான் ஐசோலேட்டட் சிஸ்டம்னு சொல்கிறோம். அடுத்து க்ளோஸ்டு சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் என்ன அர்த்தம்னா, எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் சரௌண்டிங்க்கும் சிஸ்டத்துக்கும். க்ளோஸ்டு சிஸ்டத்தில் எனர்ஜியை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும், பட்டு மேட்டரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாது. மேட்டர்னா என்ன சார், டைனி பார்ட்டிகல், சிறிய துகள்கள். ஸோ க்ளோஸ்டு ஐசோலேட்டட் சிஸ்டம்னா எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காது, எனர்ஜியும் சரி மேட்டரும் சரி. எதுக்கு, சரௌண்டிங்க்கும் சிஸ்டத்துக்கும். இங்கே க்ளோஸ்டு சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும், மேட்டரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காது. நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஓப்பன் சிஸ்டம்னா ரெண்டு பாசிபிலிட்டியும் இருக்குது. அதாவது சரௌண்டிங்க்கும் சிஸ்டத்துக்கும் இடையில் எனர்ஜியும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும், மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். புரியுதுங்களா? ஸோ நான் மறுபடியும் தடவை சொல்கிறேன் பாருங்கள். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு வகையாக நம்ம பிரிப்போம். எப்படி பிரிப்போம்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம், கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம். கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டத்தை நம்ம ரெண்டு வகையாக பிரிப்போம். எப்படி பிரிப்போம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். அடுத்து வால்யூம் கண்ட்ரோல் சிஸ்டம் ஓப்பன் சிஸ்டம். இதில் ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா தெர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் தி சரௌண்டிங்ஸ் அண்ட் தி சிஸ்டம். எந்த எக்ஸ்சேஞ்சுமே இருக்காது, சரௌண்டிங்கும் சிஸ்டத்துக்கும் எந்த எக்ஸ்சேஞ்சுமே இருக்காது. அப்படி எக்ஸ்சேஞ்சுனா எனர்ஜியோ மேட்ரோ எக்ஸ்சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஐசோலேட்டட் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி மட்டும் சரௌண்டிங்கோட எக்ஸ்சேஞ்ச் ஆகும், மேட்ரு எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அடுத்தது ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும், மேட்ரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். சொல்லுது புரியுதுங்களா? இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? ஏன்னா நம்ம உள்ளே பார்க்க போகிறது எடுத்தோன்னே ஐசோலேட்டட் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதனுடைய மீனிங் தெரியாமல் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் உங்களுக்கு நான் ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்லியிருக்கோம். இப்போ ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா சிம்பிளாக நம்ம என்ன சொல்லிக்கலாம், தெர் இஸ் நோ எனர்ஜி அண்ட் மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் டு தி சரௌண்டிங். அதாவது அந்த அமைப்புக்கு சிஸ்டத்துக்கும் சுற்றுப்புறத்துக்கும் எந்த விதமான ஒரு பரிமாற்றமும் இருக்காது. சிம்பிளாக நம்ம சொன்னோம்னா தனிமைப்படுத்தப்பட்ட அப்படின்னு வச்சுக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பு சிஸ்டம். ஸோ வாங்க இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஐசோலேட்டட் சிஸ்டம் எதுக்காக பார்க்கணும், இதுக்காக தான். ஸோ கன்சிடர் ஏ ஐசோலேட்டட் சிஸ்டம் கம்போஸ்ட் ஆஃப் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் n ஆஃப் particles in which each particles has available to its several states with energies E1, E2, etc. En போடணும், E3 போட்டாலும் சரி, தப்பு இல்லை. இப்போ என்ன சொல்லணும்னா ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம், கன்சிடர் an isolated system of composed of a large number of n of particles. என்ன சொல்கிறாங்கன்னா கம்போஸ் பண்ணுறோன்னா, ஸோ ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், there is no energy exchange, not only energy and also matter. அதாவது எந்த விதமான பரிமாற்றமும் நடக்காது, எதுக்கும் அந்த சிஸ்டத்துக்கும் அந்த சரௌண்டிங்க்கும். அப்போது கன்சிடர் ஐசோலேட்டட் சிஸ்டம் கம்போஸ்ட் ஆஃப் ஏ லார்ஜ் n number of particles in which each particles have available to its several states with the energy. அப்போது ஒவ்வொரு பார்ட்டிக்கலும், இப்போ என்னங்கிறது என்னுக்குள்ளே பார்த்தீங்கன்னா n = small n1, n2, etc. nn வரைக்கும். அப்போது ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும், அப்போது அதான் சொல்கிறாங்க as available at several state with energies E1, E2. அப்போ n1 பார்ட்டிகளுக்கு என்ன எனர்ஜியாக இருக்கும், E1 இருக்கும். n2 பார்ட்டிகள் எனர்ஜி என்னவாக இருக்கும், E2 இருக்கும். அதே மாதிரி n பார்ட்டிகளுக்கு எனர்ஜி என்னவாக இருக்கும், En இருக்கும். அதான் சொல்கிறாங்க. At a particular time the
particles are distributed among the different states so that n1 particles have energy E1, n2 particles have energy E2 and so on. அதான் சொன்ன விஷயத்தை தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. at a particular time ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் among the different states. அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னவா இருக்கும், டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், பிரித்து கொடுத்துருக்கும். அப்போ n1 பார்ட்டிகளுக்கு என்ன எனர்ஜியாக இருக்கும், E1ஆக இருக்கும். n2 பார்ட்டிகளுக்கு எனர்ஜி வந்து E2ஆக இருக்கும். இதே மாதிரி இருக்கும். அப்போது அந்த சிஸ்டத்துடைய டோட்டல் எனர்ஜி ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. அப்படி எடுத்துக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க, ஸோ இந்த மாதிரி தான் n = n1 + n2 + n3 எக்ஸெட்ரா. இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், சிஸ்டங்கிறத சம்மேஷன் பண்ணி எழுதுவோம். ஸோ சம்மேஷன் ஆஃப் i = ni. அப்போ ni-னா இங்கே ஐங்கிறது இண்டீஜர் 1 2 3 எக்ஸெட்ரா. அப்போது எத்தனை அந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ i = இண்டீஜர், ஐக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோம், 1 2 3 எக்ஸெட்ரா நம்ம கொடுக்குறோம். We assume that the total number of particles remain constant for all processes occurring in the system. அன்லைன் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன சொல்கிறோம், ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டத்தில் we assume that the total number of particles remains constant for all processes occurring in the system. எப்பவுமே இந்த ப்ராசஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். remains all the system constant. அப்போ the energy calculate பண்ணுவோம். the total energy of the system எப்படி கால்குலேட் பண்ணுறோம் பாருங்கள். அப்போ E = n1 × E1 + n2 × E2 எக்ஸெட்ரா. அப்போது இதை சம்மேஷனாக எழுதும் போது சம்மேஷன் ஆஃப் i ni × ei, ni × eiன்னு எழுதலாம். So if the system is isolated, the total energy must be constant. இப்போ ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்னங்க, ஆமாம் சரியாக சொல்லுங்கள், எந்த விதமான எக்ஸ்சேஞ்சும் எந்த பரிமாற்றமும் நடக்காது சரௌண்டிங்க்கும் சிஸ்டத்துக்கும். இஃப் த சிஸ்டம் இஸ் ஐசோலேட்டட் த டோட்டல் எனர்ஜி மஸ்ட் பி கான்ஸ்டன்ட். மறந்துடாதீங்க, முக்கியமான விஷயம். சிஸ்டம் ஐசோலேட்டடாக இருந்துச்சுன்னா எனர்ஜி என்னவாக இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மறந்துடாதீங்க. அக்கார்டிங் டு த பேசிக் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ், த கிரேட்டர் த நம்பர் ஆஃப் W of different ways in which the particles can be arranged among the available states to yield a particular distribution of energy. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு சிஸ்டத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட துகள்கள் இருக்கும்போது அது எப்படி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு, அதனுடைய ஆக்குபேஷன், அதாவது அது எந்த இடத்துல வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு, எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படிங்கிறத தான் என்ன சொல்கிறாங்கன்னா, which particles can be arranged among the available states. அந்த பார்ட்டிகல்ஸ் ஒரு சிஸ்டத்தில் n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் சொல்லிக்கலாம். ஒரு ரூம் க்ளோஸில் இருக்குது, அதில் ஒரு 50 பேர் இருக்காங்க. 50 பேரும் எந்த இடத்துல வந்து அவங்க உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுற மாதிரி தான். இங்கே ஒரு சிஸ்டத்தில் n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அது எப்படி வேணால் உட்காந்துக்கலாம், அது அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது எங்கெங்கே உட்காந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். அதான் சொல்கிறாங்க, அக்கார்டிங் டு த பேசிக் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ், த கிரேட்டர் த நம்பர் ஆஃப் W of different ways in which the particle can be arranged among the available states to yield a particular distribution of energy. அப்போ எந்த ஒரு பர்டிகுலர் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் அது எங்கே உட்காந்துருக்கும். The most probable is the distribution. It is assumed that each state of a certain energy. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சம எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி பொறுத்து அதனுடைய ஆக்குபேஷன் எந்த இடத்துல வந்து அது இருக்குது அப்படிங்கிறது முடிவாகும். அதான் நம்ம பார்க்க போகிறோம். The last line பாருங்கள். It is assumed that each state of a certain energy is equally likely to be occupied. ஸோ ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றலை பொறுத்து அது எந்த இடத்துல இருக்குது. எல்லா பார்ட்டிகளுக்கும் சமமான ஆற்றலாக இருக்காது. அது மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்கும். எனர்ஜியை பொறுத்து அந்த ஆக்குபேஷன் இருக்கும். ஸோ therefore the procedure for determining the most probable statistical distribution involves 2 steps. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, the procedure for determining the most probable statistical distribution involves 2 steps. அப்போ அந்த மோஸ்ட் ப்ராபபிள் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல் ஸ்டெப்பு, அப்டைனிங் த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்விஷபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் W which gives rise to the same distribution. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அப்டைனிங் தி நம்பர் ஆஃப் டிஸ்டிங்விஷபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ். என்னதுன்னா, டிஸ்டிங்விஷபிள்னா வேறுபடுத்தக்கூடியது, நம்மளால் அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது. which give rise to the same distribution சொல்கிறாங்க. செகண்ட் வந்து மேக்ஸிமைசிங் திஸ் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். அப்போ எத்தனை டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து பிரித்து காட்டணும், அரேஞ்ச் பண்ணி காட்டணும். இது 2 விஷயம். ஒன்று வந்து என்ன எடுத்துக்கணும், அப்டைனிங் எடுத்துக்கணும், வேறுபடுத்தக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி எத்தனை வகையில் அது வந்து நம்ம வேறுபடுத்தி காட்டலாம் அப்படிங்கிறது 2 விஷயம்.
ஸோ we shall consider system of 3 different kind of particles. அப்போது இதிலிருந்து பார்த்தீங்கன்னா 3 கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன், செகண்ட் வந்து போஸ் ஐன்ஸ்டீன் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்து வந்து ஃபெர்மி டிராக். ஸோ மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷனாலும் சரி, மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் டு தி ஐடென்டிக்கல் டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எனி ஸ்பின். மறந்துடாதீங்க, நோட் பண்ணிங்க, கண்டிப்பாக ஒரு கொஷின் இதிலேருந்து வரும். So this is applicable to the identical and distinguishable particles of any spin. So Maxwell Boltzmann வந்து எது any spin, at the same time வந்து எந்த பார்ட்டிகளுக்கு identical and also distinguishable particlesக்கு மட்டும்தான். The molecules of a gas are the particle of this kind. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா molecule of gas, மறுபடியும் சொல்கிறேன், Maxwell Boltzmann statistics. So this is applicable to the identical distinguishable particles of any spin. The molecules of a gas are the particles of this kind. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது கேஸில் இருக்கக்கூடிய மாலிகூல். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த ஸ்பின் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா எனி ஸ்பின் கொடுத்துட்டான், அப்போ வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகக்கூடியது கேஸ் மாலிகூல் தான். அடுத்து போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். So this is applicable to the identical indistinguishable. மறந்துடாதீங்க, ப்ரீவியஸ் கேஸ் வந்து என்னது distinguishable, இது வந்து indistinguishable particles of zero or integral spin. இது வந்து ரெண்டுக்கு zero or integral spin. These particles are called bosons. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா bosons சொல்லுவாங்க. இதனுடைய ஸ்பின் பார்த்தீங்கன்னா zero and integral spin. The examples of bosons are helium atoms at low temperature and the photons. ரெண்டு இருக்குது. இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன, bosons are helium atoms எப்போனா at low temperature and the photons. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் வந்து ஐடென்டிக்கல் அட் த சேம் டைம் டிஸ்டிங்விஷபிள் ஆஃப் எனி இன்டர்வல் ஆஃப் ஸ்பின்னு. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேஸ் மாலிகூல். ஸோ போஸ் ஐன்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் பட் இன்டிஸ்டிங்விஷபிள், பிரித்து பார்க்க முடியாதது. இது வந்து ஜீரோ ஆர் இன்டெக்ரல் ஸ்பின்னு. இதுக்கு என்ன சொல்கிறாங்க இந்த பார்ட்டிகளுக்கு, ஃபெர்மியான்ஸ் போசான்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீலியம் ஆட்டம் அட் லோ டெம்பரேச்சரு, அப்புறம் ஃபோட்டான்ஸ். சரிங்களா, அடுத்து போகலாமா? ஸோ தேர்ட் டைப்பு ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் டு தி ஐடென்டிக்கல் டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின். மறுபடியும் தடவை ரேம்ப் எடுத்துகிறேன். ஸோ மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன்னா ஐடென்டிக்கலு, டிஸ்டிங்விஷபிள். ஸோ ரிமைனிங் ரெண்டும் போஸ் ஐன்ஸ்டீனும் ஃபெர்மி டிராக்கும் ஐடென்டிக்கல், அப்புறம் இன்டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகல். ஓகே, அது வந்து எனி ஸ்பின். மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் வந்து எனி ஸ்பின்னு, போஸ் ஐன்ஸ்டீன் வந்து ஜீரோ இன்டெக்ரல் ஸ்பின்னு, ஃபெர்மி டிராக் வந்து ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின்னு. மறந்துடாதீங்க. ஸோ தீஸ் பார்ட்டிகல்ஸ் ஒபே பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அண்ட் ஆர் கால்டு ஃபெர்மியான்ஸ். அப்போ கேட்பாங்க கண்டிப்பாக, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன் மார்க்கு. ஸோ பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலாக ஒபே பண்ணுறது என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஆர் கால்டு ஃபெர்மியான்ஸ். த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபெர்மியான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். என்ன சொல்கிறாங்க, these particles obey Pauli exclusion principle and are called fermions. The examples of fermions are electrons, protons, neutrons, etc. Okay, thank you teachers. நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.